கர்த்தர் பிரிக்கிறதுக்காக குடும்பத்தை கொடுக்கவில்லை, கர்த்தர் இணைப்பதற்காகத்தான் குடும்பத்தை கொடுத்தார். எப்போ குடும்பத்தில் அதன்படி ஒரு பிரிவினை வருதோ, எப்போ அப்படி ஒரு சுபாவம் வருதோ, முன்னாடி அதுவும் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஒஸ்ட்டு. எதுக்கு எடுத்தாலும் உடனே போயிடலாம், தனியாகிடலாம். எனக்கு அது ஒத்து வராது. அதுக்கேற்ற மாதிரி அப்பா அம்மாக்களும் இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ பேசி சால்வ் பண்ணு, நீ அங்கேயே தான் இருக்கணும், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற அப்பா அம்மாலாம் நீ புறப்பட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்பா இருக்கிறார், எவ்வளோ நாள் இருப்பார்? அவர் என்ன பிரச்சனையானாலும் அவர் மனைவி விட்டு வரமாட்டார். ஆனால் பொண்ணு மட்டும் மருமங்களோட பிரச்சனை பண்ணால் உடனே கிளம்பி வந்துடணும். கேட்டால் மகன் மேலே பாசமாமா. நான் இப்படி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, லூசு பயிலுவோம். நிஜமாக தான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனை வந்தால் நீ தாம்மா சால்வ் பண்ணோம், நீ தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்கே விட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். உடனடியாக நீ வா பார்த்துக்கலாம். இப்போது அதுவும் இந்த சட்டங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. இமிடியேட்டாக உடனே வரதட்சணை கொடுமை. ஒரு அம்மா அன்றைக்கி ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் என்னுடைய பிள்ளைகள் என்னோட வந்து சேர்ந்தோன்னு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிறாங்க. நான் கேட்டேன், பிள்ளைகள் வேணுமா இல்லை வீட்டுக்காரரும் சேர்ந்து வேணுமான்னு கேட்டேன். என்ன அவர் வேண்டாம்? ஏன் அவர் வேண்டாம்? எனக்கு அவருக்கும் ஒத்து வராது. சரி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சேர்ப்பார். அப்படிலாம் வேணாம் பாஸ்டர், அது சேர முடியாது எங்களால். ஏன் முடியாது? நான் அவர் மேலே கேஸ் கொடுத்துட்டேன். என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்க? வரதட்சணை கொடுமை கொடுத்துருக்கேன். வரதட்சணை கொடுமை பண்ணாரா? அவர் பண்ணலை, ஆனால் வக்கீல் சொல்கிறாரு அப்படி பண்ணாதான் கேஸு ஸ்ட்ராங் ஆகும். பிசாசு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதான குடும்பத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. ஏதோ மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, உலகத்தை பலிக்கு பெருகணும் நிரப்பணும்னு உங்கள் 2 பேரையும் சேர்க்கலை. உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, அது பரலோகத்தினுடைய திட்டம். மல்கியா 2:15 சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தான் கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கினார். அப்போ உங்கள் ஒவ்வொரு சந்ததிகளுக்கு பின்னாடியும் தேவ பக்தி உள்ள சந்ததி, குடும்பத்தில் ஆண்டவர் பரலோகத்தினுடைய திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த பரலோகத்தினுடைய திட்டத்தை நீங்கள் அவமாக்குகிறீர்கள் அல்லது அவமாக்குவதற்கு உதவி செய்கிறீர்கள். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் உட்காந்து பேசுங்க முதல்ல.